சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு கிரேவி எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 கைப்பிடி அளவு தேங்காய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கறி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, இதை மட்டும் போட்டு பச்சையாக நல்லா அரைச்சி எடுத்துக்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி அதுக்குள்ளே நல்லா ஊறி இருக்கிற சுண்டல், பட்டாணி, காலிஃப்ளவர் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டு அரைச்சி வச்ச மசாலாவை அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா கொதிக்க விடுங்க. பட்டாணியும் சுண்டலும் நீங்கள் ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணிடுறோம். இல்லைன்னா ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மசாலாவை கொட்டி நல்லா வேக வைங்க. எப்போதுமே காலிஃப்ளவரை தனியாக குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி சுண்டல் ஆட் பண்ணி குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.